ஒடிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரை வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்கும் கூடுதல் தகவலை கேட்கலாம். யோகேஸ்வரன், விவரம். யோகேஸ்வரன், தற்போது ஒடிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் கோயிலின் ரத யாத்திரை வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அழகிய கடற்கரை நகரமான பூரியில் ஜெகநாதர் கோவில் உள்ளது. 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில்ல ஆண்டுதோறும் ரத யாத்திரை என்பது மிக பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய நிலையில தேசிய அளவுல நடைபெறக்கூடிய முக்கியமான விழா நிகழ்வுகள்ல இந்த ஒடிசாவில் நடைபெறக்கூடிய பூரி ஜெகநாதர் திருவிழாவும் ஒன்று. ரத யாத்திரைக்காக ஒவ்வொரு ஆண்டும் 3 மூலவர்களுக்கும் புதிய தேர்கள் தயார் செய்யப்பட்டு அந்த தேர்கள்ல மூலவர்களை அமர்ந்து நகரை ஒடிசாவில் இருக்கக்கூடிய இந்த பூரி நகரம் முழுவதும் வலம் வருவார்கள். இந்த விழா என்பது 9 நாட்கள் நடைபெறும் ஆண்டுதோறும். இந்த வகையில இன்றைய தினம் தொடங்கக்கூடிய பூரி ஜெகநாதர் திருவிழா என்பது அடுத்த 9 நாட்களுக்கு ஒடிசா மாநிலத்தினுடைய பூரி நகரத்துல நடைபெற இருக்கிறது. வெகு விமர்சையாக மேற்கு மாநிலங்கள்ல நடைபெறக்கூடிய இந்த பூரி ஜெகநாதர் திருவிழாவில் கிட்டத்தட்ட இன்று ஒரே நாளில் மட்டும் 12 லட்சம் பேர் வரை பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒடிசாவில் இருக்கக்கூடிய காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டுக்கான ரத யாத்திரை என்பது இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இந்த 3 தேர்களும் இன்னும் சில மணி நேரங்கள்ல வடம் பிடித்து பக்தர்களால் இழுக்க இருக்கிறது. அதற்காக மக்கள் திரளாக கூடி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. மக்கள் வரக்கூடிய நிலையில ஒடிசா மாநிலத்தில் ரத யாத்திரை நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் இன்னும் ஏராளமான கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் என்பதை ஒடிசா மாநில அரசு செய்திருக்கிறது. ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகாக நடைபெறக்கூடிய முதல் பூரி ஜெகநாதர் திருவிழா என்ற ஒரு காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பல்வேறு மூத்த அரசியல் தலைவர்களும் அதே போல அமைச்சர்களும் இந்த பங்கேற்பார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளும் தனித்தனியாக செய்யப்பட்டிருப்பதாக ஒடிசா மாநில காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழாக்குளம் கொண்டிருக்கக்கூடிய இந்த பூரி நகரம் முழுவதுமே கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் டெல்லியிலிருந்து முக்கியமான மத்திய அமைச்சர்கள் மற்றும் இன்னும் பிற தலைவர்கள் ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு வர இருப்பதால் என்எஸ்ஜி உள்ளிட்ட அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு நடைபெற்ற ஒடிசா பூரி ஜெகநாதர் திருவிழாக்கள்ல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி சில நேரங்களில் சிலர் உயிரிழந்த நிலையில இந்த முறை அப்படி எந்த நிகழ்வுகளும் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் முழு வீச்சில் செய்திருக்கோம் என்றும் ஒடிசா மாநில அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாலை தொடங்கி அடுத்த 9 நாட்களுக்கு ஒடிசா மாநிலம் பூரியில அந்த ஜெகநாதர் திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது என்பது நேற்று குறிப்பிடத்தக்க ஒன்று. தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.